இன்றைய உலகிற்கு தேவையான எரிசக்தி மூலாதாரங்களில் ஏறத்தாழ 80% நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற புதைப்படிவ எரிபொருட்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த எரிசக்தி ஆதாரங்கள் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் போன்ற கிரீன்ஹவுஸ் வாயுக்களை சேர்ப்பதன் மூலம் உலக வெப்பநிலை அதிகரிப்பில் பங்களிப்பு செய்கிறது. இது 1850ஆம் ஆண்டு முதல் 1900ஆம் ஆண்டு வரை வெப்பநிலை 1 பாகை செல்சியஸால் அதிகரிக்க காரணமாக அமைந்துள்ளது. அவ்வாறே இன்று உலகம் எதிர்கொள்ளும் காலநிலை மாற்றத்திற்கும் இதுவே முக்கிய காரணம். எனவே உலகெங்கிலும் உள்ள நாடுகள் காலநிலை மாற்றத்தின் பாதகமான விளைவுகளை அடையாளம் கண்டு ஆற்றலுக்கான நிலையான தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை நோக்கி நகர்கின்றன. இது ஐக்கிய நாடுகள் சபையின் 2030ஆம் ஆண்டுக்குள் அடைய வேண்டிய நிலையான வளர்ச்சி இலக்குகளில் 7வது இடமாக பெயரிடப்பட்டுள்ளது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் 2030ஆம் ஆண்டுக்குள் அடைய வேண்டிய நிலையான வளர்ச்சி இலக்குகளில் 7வது இடமாக பெயரிடப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்குள் உலகின் எரிசக்தி தேவைகளில் சுமார் 30-35% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் முன்னணி நாடுகளாக சீனா, அமெரிக்கா, பிரேசில், இந்தியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளை குறிப்பிட முடியும். அவ்வாறே ஐரோப்பிய ஒன்றியமும் கிளைமேட் நேச்சர் எக்கானமி கொண்ட நாடுகளை உருவாக்க முயற்சித்து வருகின்றது. நிலையாக பயன்படுத்தக்கூடிய மற்றும் காலநிலை மாற்றத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாத 7 முக்கிய ஆற்றல் மூலங்களை அடையாளம் காணலாம். சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர் சக்தி, கடலலை சக்தி, புவி வெப்ப சக்தி, ஹைட்ரஜன் மற்றும் பயோமாஸ் போன்றவை. இங்கு சூரிய சக்தி, காற்று, நீர் மின்சாரம் மற்றும் உயிர் பொருள் எனும் பயோமாஸ் ஆகியவை மிகவும் பிரபலமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலாதாரங்கள் ஆகும். குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் 7 மாவட்டங்களில் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அறிமுகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது 4 முக்கிய செயல்பாடுகள் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. முதலாவது, சூரிய சக்தியில் இயங்கும் நீர் பம்புகளுக்கு வழங்கப்பட்ட பங்களிப்பு. இங்கு சூரிய சக்தியில் இயங்கும் 2 முக்கிய வகை நீர் பம்புகள் அறிமுகம் செய்யப்பட்டன. ஒரு விவசாயியின் பயிர் நிலத்தில் சோலார் பேனல்களை நிரந்தரமாக நிறுவப்பட்டு நீர் விநியோகத்திற்கு தேவையான எரிசக்தி ஆதாரம் அவற்றின் மூலம் வழங்கப்பட்டது. இதற்காக சிறந்த நீர் விநியோகத்திற்கு தேவையான சிதறல் நீர் விநியோக அமைப்புகளும் வழங்கப்பட்டன. அதற்கு மேலதிகமாக விவசாய குழுக்களுக்கு மொபைல் சோலார் பேனல்கள் வழங்கப்பட்டு அவை அவர்களுக்கிடையே பரிமாறிக்கொள்ளப்படும் விதத்தில் பயிர் நிலத்தில் நீர் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. இவை குறிப்பாக குள மேற்பரப்பில் வேளாண் காடுகளின் பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இரண்டாவது, உற்பத்தி மையங்களுக்கு சூரிய பேனல்களை வழங்குவதாகும். திட்டத்தால் அறிவுறுத்தப்பட்ட 5 முக்கிய மதிப்புச் சங்கிலிகளால் நிறுவப்பட்ட உற்பத்தி மையங்களுக்கு ஆற்றல் மூலமான சூரிய பேனல்கள் வழங்கப்பட்டது. மூன்றாவது காரணி, சூரிய சக்தியில் இயங்கும் இரசாயன தெளிப்பான்கள். விவசாயிகளுக்கு இரசாயன தெளிப்பான்களை வழங்குவதன் மூலம் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை பிரபலப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது. நான்காவது காரணி, பயோகேஸ் அலகுகளை நிறுவுதல்.
திட்டத்தின் மூலம் பால் பண்ணைக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டன. இதன் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு பயோகேஸ் அலகுகளை நிறுவும் வகையில் அவர்கள் தங்கள் மாட்டுத் தொழுவங்களை அமைத்து கொண்டனர். இதன் மூலமான சக்தியானது வீட்டு உபயோகத்திற்கும் பால் டொப்பி உற்பத்தி போன்ற மதிப்புச் சங்கிலி மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவதன் முக்கிய நன்மைகளில் பொருளாதார நன்மைகள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலை, பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைத்தல், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மனித ஆரோக்கியத்தில் நன்மை பயக்கும் விளைவுகள் ஆகியவை உள்ளடங்கும். திட்டம் அமல்படுத்தப்படும் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் விரிவாக்கம் சமூக ஒற்றுமையை அதிகரிக்கவும், வளங்களை பகிர்ந்து கொள்வதற்கு மக்களை பழக்கப்படுத்தவும், புதிய தொழில்நுட்பத்துடன் கைகோர்க்கவும் ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. இன்றைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகையுடன் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய குறைவடையாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் பூர்த்தி செய்ய நாம் எதிர்பார்க்கின்றோம்.